தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுகவின் முக்கிய தலைவர். அதிர்ச்சியிலே அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ்தான் தற்போது அதிமுக என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை என்பது சரி கிடையாது. எடப்பாடி பழனிசாமியே வேண்டாம் என சொல்லித்தான் ஒரு 25 நபர்கள் போர்க்குழி உயர்த்த ஆரம்பித்தாங்க. அதன் பின்பு இருக்கக்கூடிய ஒரு 20 நபர்கள் பக்கம் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இறுதியாக 2 நபர்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருந்துட்டு. அதில் முக்கியமான நபர்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நமது சி விஜயபாஸ்கர் அவர்கள், இரண்டாவதாக சி.வி. சண்முகம். நேற்று தினம் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தான் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது அரசியல் வட்டாரத்திலே, அதுவும் அதிமுக மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகுவதாக சி விஜயபாஸ்கர் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். தனிப்பட்ட ஒருவருடைய தவறான முடிவுகளால் தான் உயிராய் நேசித்த இயக்கம் பல சோதனைகளை எதிர்கொள்வது வருத்தத்தை அளிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தீராத வேதனையை சுமந்தபடி விலகல் முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனினும் என்னுடைய மண்ணுக்கான மக்களுக்கான வாழ்நாள் அர்ப்பணிப்பு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என சொல்லி நேற்று தினம் நமது சபாநாயகருடைய ஜே.சி.டி. பிரபாகரிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அந்த ராஜினாமா கடிதத்தை நமது சி விஜயபாஸ்கர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிலையும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான முடிவுகளால் தான் அதிமுக தற்போது பல கட்ட சோதனை செய்திருக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக வேறொரு நபர் அந்த இடத்திலே இருந்தால் சரியான முடிவெடுத்து அதிமுக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றியை சந்தித்திருக்கும் என சொல்லித்தான் நமது அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதாவது இந்த 2026 தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் இவர்கள் யாரேனும் ஒருவராது போர்க்குழி உயர்த்தி இருப்பார்களா? வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அதிமுக வெற்றி பெற்றுவிட்டது. இப்போ அதிமுக தோல்வியை தெளிவிருக்கு என்றால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பொறுப்பா, பொதுச்செயலாளர் மட்டும்தான் பொறுப்பா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருடைய மாவட்ட பொறுப்பு செயலராக நமது எடப்பாடி நியமித்து வைத்திருந்தார். அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலே எஸ்பி வேலுமணியை தவிர வேற யாரும் வெற்றி பெற்றார்களா? யாருமே கிடையாது. அந்த இடத்திலே தோல்விக்கு எஸ்பி வேலுமணிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும். சி விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தை முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டிலே கொடுத்து வைத்திருந்தார். அந்த இடத்தில் நடந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? நமது சி விஜயபாஸ்கர் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அதெல்லாம் கிடையாது. இறுதியாக எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்க வேண்டும் என சொல்லி தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நமது அண்ணன் சி விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவிலிருந்து மொத்தமாக விலகியது மட்டுமல்லாமல் தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்திருக்கிறார். இவர் இன்னும் கொஞ்ச நாட்கள், ஏதாவது சிறிது நாட்கள் கழித்து கண்டிப்பாக திமுகவிலே இணைவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஏன் திமுகவில் இணையப் போகிறார்? தமிழக வெற்றி கழகம் இணைவது கிடையாதா என கேட்டால் இவரின் மீது ஊழல் வழக்குகள் 1-2 இருப்பதால் அவரை தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் முடிவு நண்பா.